அன்பு நண்பர்களே, உலக அறிவாளிகளே, நாம் இப்போ அநாகத தியானம்னு ஒரு தியானத்தை செய்ய போகிறோம். இந்த தியானம் எப்படி செய்யறதுங்கிறதுன்னு சொல்றதுக்கு முன்னால் இதனால் என்ன பலன்னு பார்க்கலாம். இந்த அநாகத தியானங்கிறது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கு பேர் அநாகதம்னு பேர். அந்த சக்கரத்தை ஒழுங்காக வேலை செய்ய வச்சுட்டா இதன் மூலியமாக நம்ம உடம்பு ஆரோக்கியம், மன அமைதி, புத்தியில தெளிவு, நிம்மதி, கருணை, நுரையீரலில் உள்ள அனைத்து வியாதிகளும் சரியாகும். இறுதி நல்லா வேலை செய்யும், உடம்பு நல்லா காற்று உள்ளே போகும். அதனால் அநாகத தியானம் செய்வோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இதை எப்படி செய்யணும்னா, சாதாரணமாக சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். யாருக்காவது விருப்பம் இருந்தால் முடிஞ்சதுன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லை வஜ்ராசனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு காலம் மட்டும் தூக்கி போட்டு அர்த்த பத்மாசனம் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்காந்துக்கும். முதுகு நேராக இருக்கும். நேராக வச்சுட்டு முதல்ல இடது கையை, லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சு குழியில் வைக்கணும். அதுக்கப்புறமா வலது கையை அதுக்கு மேலே வைக்கணும். வச்சுட்டு 2 கட்டை விரலை லேசாக டச் பண்ணணும். இந்த நிலையில் கண்ணை மூடி அமைதியாக உட்காரணும். ஒரு 15 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மூச்சு காற்று உள்ள போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கலாம். இல்லையா, ஏதாவது ஒரு இசை, மியூசிக், நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி மூலியமாக உங்களுக்கு நம்ம மெடிடேஷன் மியூசிக்னு சொல்லி நிறைய வச்சுருக்கிறோம், தியான இசைகள், அதை கொடுப்போம். இல்லை நீங்களே யூடியூப்பில் வெப்சைட்டில் தியான இசை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இசை, டமால் டுமில் டாம் டூம் அப்படின்லாம் இல்லாமல் மெலோடியாக நல்லா மனதுக்கு இதமாக இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகளே இல்லாத இசைகளை 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணலாம், அதிகபட்சம் 1 மணி நேரம் கூட நீங்கள் பண்ணலாம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இசை வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் 5 நிமிஷம் மியூசிக் போட்டு உட்காருவேன். ஒரு நாள் 30 நிமிஷம் இருந்தால் 30 நிமிஷம் மியூசிக் போட்டு உட்காருவேன். பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான். இடது கை நெஞ்சு குழிக்கிட்ட வைக்கணும், வலது கை அதுக்கு மேலே வைக்கணும். 2 கட்டை வரலும் லேசாக டச் பண்ணணும். வச்சாச்சு. வச்சுட்டு அவ்வளோதாங்க. கண்ணை மூடி ஒன்று மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும். 5 முதல் 1 மணி நேரம் வரை. இல்லையா, இசை, ஒரு நல்ல இசையை போட்டுட்டு நம்ம உட்காந்து கேட்கணும். முதுகு நேராக இருக்கணும், கண்ணு மூடி இருக்கணும். இந்த நிலையில் நாம் உட்கார்ந்துருந்தா இதற்கு பெயர் அநாகத தியானம்னு பேர். இந்த பயிற்சியின் மூலியமா பாருங்க, நம்ம கை இந்த இடத்துல வைக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும், உடம்புல இருக்கிற உயிர் சக்தி இந்த இடத்துக்கு வந்துடும். அநாகத சக்கரம் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போது இந்த லங்ஸ் இருக்கு இல்லையா, நுரையீரல் அருமையாக வேலை செய்யும், நிறைய காற்று இழுக்கும். இருதயம் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த பிபி அதெல்லாம் சரியாக போயிடும். யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, உடல் வியாதியோ, மனசில் நிம்மதி இல்லையோ, டென்ஷன், கோபம், பயம் இருந்தால், நிம்மதியாக தூக்கம் இல்லைன்னா, எதுவாக இருந்தாலும் சரிங்க, அநாகத தியானம் ஒரு சர்வ ரோக நிவாரணி, அனைத்துக்கும் தீர்வு. உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் ஆன்மாவுக்கும் உயிருக்கும் ஒரு அருமையான தீர்வு. எனவே அநாகத தியானம் செய்வோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். எங்கே ஆரம்பிக்கலாங்களா? இடது கை முதல்ல, வலது கை அதுக்கப்புறம். 2 கட்டை விரலும் லேசாக டச் பண்ணிட்டு இருக்கணும். கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து இந்த 10 நிமிட இசையை கவனியுங்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் சொல்வதை உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். கண்கள் மூடிய நிலை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாக்கு. நானே கருணை, நானே அன்பு, நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே சமாதானம், நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதலில் இரு கைகளையும் எடுத்து லேசாக கைகளை உரசி முதலில் கண்ணுக்கு மேல் லேசாக அழுத்தி மசாஜ் செய்துவிட்டு முதலில் உள்ளங்கையை பாருங்கள். பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். அனாகத தியானம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.